நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாயிருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. ஆகையால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டுமையை நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். அப்ப கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயத்தில் பரிசுத்தப்படுத்துங்கள். எப்படி இருதயத்துல பரிசுத்தப்படுத்துறது? சங்கீதத்துல தாவீது சொல்றாரு, ஆண்டவரே என் ஆத்துமா மனசு மண்ணோட ஒட்டி இருக்கிறது. ஒரு உயர்வான மேன்மையான தேவனை குறித்து அப்படியெல்லாம் என்றதை விட தீமையான காரியங்களையும் தாழ்வான காரியங்களையும் ரொம்ப அதிகமா அப்படி ஒட்டி இருக்குது அப்படிங்கிறாரு. இங்கேயும் சொல்றாரு, எல்லா எண்ணங்களையும் நீங்க கிறிஸ்து இயேசுவுக்குள் சிறைப்படுத்த முடியும். அப்ப நம்முடைய மனதின் எண்ணங்களை கர்த்தருடைய வார்த்தையின் எண்ணங்களா அங்க நம்ம வச்சுக்கிறப்ப இந்த மாதிரியான காரியங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டோம். அது நம்மை ஆட்கொண்டு பிடித்து நம்மை அடிமைப்படுத்தி நம்ம தவறான வழியில போறதுக்கு நம்ம இடம் கொடுக்க மாட்டோம். இது கர்த்தருக்கு பிரியமில்லாது, கர்த்தருடைய சித்தம் இல்லாதது, இதை யோசிக்க மாட்டேன், இதை கீழ்ப்படிய மாட்டேன்னு சொல்லி எண்ணங்களை நம்ம கீழ்ப்படுத்த வேண்டும், கீழ்ப்படுத்த முடியும். ஒரு ஆவிக்குரிய பலன் உங்களுக்கு இருக்கிறது, ஆவிக்குரிய அதிகாரம் உங்களுக்கு இருக்கிறது. எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவ கீழ்ப்படிய சிறைப்படுத்துறவர்களா இருக்கிறோம் அப்படிங்கிறாரு. 1 யோவான் 3வது அதிகாரம், யோவான் 3வது அதிகாரத்துல 21, 22, பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டு இருந்து அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்ளுகிறோம். அப்ப நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால், அதாவது நம்ம எங்க மிஸ்டேக் பண்றோம், எங்க தவறுகிறோம் என்று அவரவர்களுடைய இருதயத்துக்கு நன்றாக தெரியும். நீதிமான் 7 தானே விழுந்தாலும் எழுந்திருப்பான்னு இருக்கு. தெரியாம தடிக்கு விழுந்துட்டா எழுந்திருக்கலாம். தெரிந்து எல்லாம் புரிந்து தெரிந்து சிம்சோன் போய் தவறான வழியில, கர்த்தர் என் கூட இருக்காரு, அவர் இருக்கிற இடம், படுத்திருக்கிற இடம் அது தேவையில்லாத இடம், அங்க இருந்துகிட்டு ஆண்டவர் என்னை காப்பாத்துவார் அப்படின்ட்டு இருக்கான். கர்த்தர் அவனை விட்டு விலகி போனதே அவனுக்கு தெரியல.